இறையேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்பு நடந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேள்விப்பட்ட அந்த மலை பகுதியில் உள்ள 5 மன்னர்கள், மிக முக்கியமாக எமோரியரை சேர்ந்த அந்த எருசலேம் மன்னன் மற்ற மன்னர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சமாதானம் செய்து கொண்ட அந்த கிபயோன் மக்களையும் மன்னனையும் போர் தொடுத்து அவர்களை நாம் அழிப்போம் வாங்க என்று சொல்லி அவர்கள் மேல் போர் தொடுக்க புறப்பட்டு போறான். இப்போ இவர்கள் என்ன செய்யறாங்க? யோசுவாவை நாடுகிறாங்க. நாங்கள் உங்களோடு சமாதானம் செய்து கொண்டதால் எங்கள் மீது போர் தொடுக்க இந்த மலைநாட்டு மன்னர்கள் எல்லாம் எங்களின் மேல் போர் தொடுக்க வந்து கொண்டு இருக்கிறார்கள், எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி யோசுவாவிடம் அவர்கள் கெஞ்ச, யோசுவா இங்கிருந்து சென்று அந்த மிக முக்கியமாக அதாவது எமோரியரை அந்த மன்னர்கள் எல்லாத்தையும் தும்சம் பண்ணி கடவுள் அவர்களுக்கு முன்னாடி சென்று எல்லாரையும் அழிப்பதையும், மிக முக்கியமாக அவர்கள் படைகளை இந்த போர் வீரர்கள் கொள்வதை விட கடவுள் வானிருந்து கல்லை போட்டு கல்லால் கொன்றது அதிகம் என்று சொல்கிறார்கள். அவர்களை அழித்து தும்சம் பண்ணுவதையும் அந்த மன்னர்களை எல்லாம் குகையில் அடைத்து வைத்து பின்பு அவர்கள் யோசுவா கொள்ளுவதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் திட்டமிட்டபடி இந்த மலைநாடுகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் மக்கள் கைகளில ஒரே படையெடுப்புல கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரான எதுவுமே நிலைத்து நிற்காது என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். யோசுவா ஆயியை கைப்பற்றி அழித்தார் என்றும், எரிகோவிற்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தார் என்றும், கிபயோனின் குடியின் மக்கள் இஸ்ரேலுடன் சமாதானம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்கின்றார்கள் என்றும் எருசலேம் மன்னன் அதோனிசேதற்கு கேள்விப்பட்டான். அவன் மிகவும் அச்சமுற்றான். ஏனெனில் பெருநகரான கிபயோன் அரச நகர்களில் ஒன்றாகவும் ஆயியை விட பெரிய நகராகவும் இருந்தது. அதன் மக்கள் அனைவரும் வலிமை மிக்கவராகவும் இருந்தும் அது சமாதானம் செய்து கொண்டது. எபிரோன் மன்னன் ஓகாம், யார்முத்து மன்னன் பிராம், லாகீசு மன்னன் யாபியா, எக்லோன் மன்னன் தெபீர் ஆகியோருக்கு எருசலேம் மன்னன் அதோனிசேதக்கு ஆள் அனுப்பி, எனக்கு உதவி செய்ய வாருங்கள், நாம் கிபயோனை தாக்குவோம், ஏனெனில் அது யோசுவாவுடனும் இஸ்ரேல் மக்களுடனும் சமாதானம் செய்து கொண்டுள்ளது என்று சொல்ல சொன்னான். அவ்வாறே எமோரிய இனத்தை சார்ந்த எருசலேம், எபிரோன், யார்முத்து, லாகீசு, எக்லோன் ஆகியோற்றின் 5 மன்னர்களும் ஒன்று கூடி தங்கள் படைகளுடன் சென்றார்கள். கிபயோனுக்கு எதிரில் பாளையம் இறங்கி அதன் மீது போர் தொடுத்தார்கள். கிபயோன் மக்கள் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவுக்கு ஆள் அனுப்பி, உம் பணியாளர்களாகிய எங்களை கைவிடாதீர், விரைந்து வந்து எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும், ஏனெனில் மலைப்பகுதியில் வாழும் எல்லா எமோரிய மன்னர்களும் எங்களை எதிர்க்க ஒன்று கூடியுள்ளார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். எனவே கில்காலிலிருந்து யோசுவா தம் போர் வீரர்கள் அனைவருடனும் வலிமை மிக்க வீரர்களுடனும் புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் யோசுவாவிடம், அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் அவர்களை உன் கையில் ஒப்படைத்துள்ளேன், அவர்களில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்றார். யோசுவா கில்காலிலிருந்து இரவு முழுவதும் பயணம் செய்து அவர்களை நோக்கி திடீரென வந்தார். ஆண்டவர் இஸ்ரேல் முன் எமோரியரை துன்புறுத்தினார். கிபயோனில் அவர்களை வன்மையாக தாக்கி தோல்வியுறச் செய்தார். அவர் அவர்களை பெத்கொரோனின் மேட்டு வழியே அசேக்கா மக்கேதாவரை துரத்தி தாக்கினார். அவர்கள் இஸ்ரேலிடமிருந்து பெத்கொரோனுக்கு தப்பி ஓடுகையில் ஆண்டவர் அவர்கள் மீது அசேக்கா வரை பெரும் கற்களை வானத்திலிருந்து பொழிந்தார். இஸ்ரேலரின் வாளால் கொல்லப்பட்டவர்களை விட கல்மழையால் இறந்தவர்கள் அதிகம். கடவுள் எமோரியரை இஸ்ரேல் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார். அவர், இஸ்ரேல் கண்முன் கதிரவனே கிபயோனில் நில், நிலவே ஐலோன் பள்ளத்தாக்கில் நில் என்றார். அவர்கள் தம் எதிரியின் மீது வஞ்சகம் தீர்க்கும் வரை கதிரவன் நிலவும் அசையாது நின்றன.
இது யாசாரின் நூலில் எழுதப்படவில்லையா? கதிரவன் நடுவானில் நின்றது, ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கும் விரையவில்லை. ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரேலுக்காக போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை. யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் கில்காலில் இருந்த பாளையத்திற்கு திரும்பினார்கள். அந்த 5 எமோரிய மன்னர்களும் தப்பி ஓடி மக்கெதாவினுடைய ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் மக்கெதா குகையில் ஒளிந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி யோசுவாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. யோசுவா, குகையின் வாயிலில் பெருங்கற்களை வையுங்கள், அவர்களை காவல் காக்க அதற்கு அருகில் ஆட்களை நிறுத்துங்கள், நீங்கள் நிற்காதீர்கள், உங்கள் பகைவர்களை துரத்திச் செல்லுங்கள், அவர்களை பின்பற்றி பின்புறத்திலிருந்து தாக்குங்கள், அவர்களை தங்கள் நகருக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். யோசுவாவும் இஸ்ரேல் மக்களும் அவர்களை வன்மையாக தாக்கி அவர்கள் முற்றிலும் அழியும் வரை அவர்களை கொன்று குவித்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பி ஓடியவர்கள் பாதுகாக்கப்பட்ட நகர்களுக்குள் நுழைந்தார்கள். மக்கெதாவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாய் திரும்பினர். இஸ்ரேலுக்கு எதிராக எவரும் வாய் திறக்கக்கூட இல்லை. யோசுவா குகையின் வாயிலை திறந்து அந்த 5 மன்னர்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். எருசலேம், எபிரோன், யார்முத்து, லாக்கிசு, எக்லோன் ஆகிய நகர்களின் 5 மன்னர்களையும் குகையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த மன்னர்களை யோசுவாவிடம் கொண்டு வந்த பொழுது யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் ஒருங்கே அழைத்து அவருடன் சென்ற அந்த படைத்தலைவர்களிடம் அருகில் சென்று, உங்கள் பாதங்களை இம்மன்னர்களுடைய கழுத்தின் மீது வையுங்கள் என்றார். அவர்கள் நெருங்கி வந்து தங்கள் பாதங்களை அவர்கள் கழுத்தின் மீது வைத்தார்கள். யோசுவா அவரிடம், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், திடமும் துணிவும் கொண்டிருங்கள், ஏனெனில் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் ஆண்டவர் இவ்வாறே செய்தார் என்றார். அதற்கு பின் யோசுவா அந்த 5 மன்னர்களையும் வாளால் வெட்டி கொன்றார். அவர்களினுடைய சடலங்களை 5 மரங்களின் மாலை வரை தொங்கவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் யோசுவா சடலங்களை இறக்கிவிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவற்றை அவர்கள் முன்பு ஒளிந்திருந்த அந்த குகைகளுக்குள் எறிந்தார்கள். குகையின் வாயில் பெருங்கற்களை வைத்தார்கள். அவை இந்நாள் வரை உள்ளன. யோசுவா அன்று மக்கெதா நகரை கைப்பற்றி அதன் மன்னனையும் மக்களையும் வாள் முனையில் கொன்றார். அதனுள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை. எரிக்கோ மன்னனுக்கு செய்தது போல் மக்கெதா மன்னனுக்கும் செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் மக்கெதாவிலிருந்து லிப்னாவுக்கு சென்று அதனுடன் போர் தொடுத்தனர். ஆண்டவர் லிப்னா மக்களையும் மன்னனையும் இஸ்ரேல் மக்கள் கையில் ஒப்படைத்தார். அவர்களை அவர் வாள்முனையில் அழித்தார். அந்நகருக்குள் இருந்த ஒருவரையும் தப்பவிடவில்லை. எரிக்கோ மன்னனுக்கு செய்தது போல் அதன் மன்னனுக்கும் செய்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் லிப்னாவிலிருந்து லாக்கீசுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினார்கள். ஆண்டவர் லாக்கீஸை இஸ்ரேல் கையில் ஒப்படைத்தார். அதை 2ஆம் நாளில் யோசுவா கைப்பற்றினார். வாள் முனையில் அதை அழித்தார். அதனுள் இருந்த அனைவருக்கும் லிப்னாவுக்கும் செய்தது போல செய்தார். கெசேரின் மன்னன் ஓராம் லாக்கீசுக்கு உதவி செய்ய சென்றான். யோசுவா அவனையும் அவன் மக்களையும் எவரும் தப்பாதபடி கொன்றார். யோசுவாவும் அவருடன் இஸ்ரேலர் எல்லாரும் லாக்கீஸிலிருந்து எக்லோனுக்கு சென்று அதை முற்றுகையிட்டு தாக்கினர். அவர்கள் அதை அன்றே கைப்பற்றி லாக்கீசுக்கு செய்தது போல் அன்றே அதில் வாழ்ந்த அனைவரையும் வாளால் கொன்று அழித்தார்கள். யோசுவாவும் அவர்கள் மக்களாகிய இஸ்ரேலர் எல்லோரும் எக்லோனியிலிருந்து எபிரோனுக்கு சென்று அதை தாக்கினார். எபிரோனையும் அதன் ஊர்களையும் தாக்கி மன்னனையும் எபிரோனில் இருந்த அனைத்து உயிர்களையும் வாள் முனையில் கொன்றார். எவரையும் உயிருடன் தப்பவிடவில்லை. எக்லோனுக்கு செய்த
அனைத்தையும் அதற்கு அவர்கள் செய்தார். அதையும் அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தார். யோசுவாவும் அவருடன் இருந்த இஸ்ரேல் மக்களும் தெபீருக்கு திரும்பி அதனை தாக்கினார்கள். அதன் மன்னனையும் எல்லா நகர்களையும் கைப்பற்றினார்கள். அவர்களை வாள் முனையில் தாக்கினார்கள். அதனுள் இருந்த அனைவரையும் அழித்தார்கள். எவரையும் உயிருடன் தப்பிவிடவில்லை. எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல திபீருக்கும் அதன் மன்னனுக்கும் அவர் செய்தார். யோசுவா எல்லா மலைநாட்டையும் தாக்கினார். நெகேபு சமவெளியையும் பள்ளத்தாக்கையும் அதன் மன்னர்களையும் கைப்பற்றினார். எவரையும் உயிருடன் தப்பிவிடவில்லை. இஸ்ரேலில் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டது போல் அவர்களை அழித்தார். யோசுவா காதேசு பர்னேராவிலிருந்து காசா வரை, கோசேன் நாடு முழுவதையும் கிபயோன் வரை தோற்கடித்தார். யோசுவா எல்லா மன்னர்களையும் நாடுகளையும் ஒரே படையில் கைப்பற்றினார். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார். யோசுவாவும் அவருடன் இருந்த எல்லா இஸ்ரேல் மக்களும் கில்காலில் இருந்து பாளையத்திற்கு திரும்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.